ஒரு எளிமையா இருந்தவங்க எப்படி திடீர்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க? இதுக்கிடையில என்ன நடந்துச்சு? சார் உங்களுக்கு தெரியுமா சார் அந்த விஷயம்? இல்ல. அவங்க இப்பதான் நானு அவங்க கேட்கறத தான் இப்ப தான் பார்க்குறேன். ஆ. ஆனா எனக்கு என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் அவங்களோட போனாங்கன்னா, காங்கிரஸும் அவங்களும் தேர்தல சந்திப்பாங்க. ம். அப்படி காங்கிரஸ் அங்க போகலைன்னு சொன்னாக்கா, அவரு திமுக பக்கம் தாவேகா வந்துரும். தொகுதி உடன்பாடு அப்படிங்கிற மாரி பேச்சு வந்துச்சு. அது ஆஹா. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதெல்லாம் நம்ம டிபேட்ல பேச இயலாது இல்லையா? ஓஹோ! அதனால அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இல்ல சார். அது நட்புங்கிறது அதாவது என்னன்னா, எல்லாருமே தேர்தலுக்கு முன்னால தான் கூட்டணி அமைப்பாங்க. ஆஃப்டர் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி இருக்கு. அதாவது மறைமுக கூட்டணி. இல்ல. நேரடியாவே தொங்கல் ஆ அதானே சார். தொங்கல சட்டம்னு போட்டு அதுக்குள்ளார கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறது யாரு? அப்படின்லாம் வரும். அதனால என்னங்க சார்? இல்ல நீங்க பேசுங்க ஐயா. அதுல அவர் சொல்றது, அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா, தொங்கு சட்டமன்றம் வந்துரும். அப்ப யாரெல்லாம் கூட்டணியில சேர்த்து நம்ம நல்ல முறையில ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது வரப்போகுது. இந்த 2026ல விஜய் அவர்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்கல. யாரும் அவங்களோட வச்சுக்கல அப்படின்னா, அந்த தொங்கல் சட்டம் இல்லையா? அந்த சட்டத்து பிரகாரம் தேர்தலோட முதலமைச்சருக்கான பதவி வர்றப்ப, எங்க தலைவர் அங்க வந்துருவாரு.